Hi, welcome to the squad. This is Kodayo. And இது ஒரு ஹைப்ரிட் எபிசோட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டெய்ல்விண்டோட லாஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் MERN ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML அண்ட் டெய்ல்விண்ட் மட்டுமே யூஸ் பண்ணி, வேறு எந்த CSS யூஸ் பண்ண போகிறது இல்லை, இது ரெண்டுத்தும் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 2 பேஜ் வந்து பண்ண போகிறோம். ஒரு ஹோம் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீனா லைக் கார்ட்ஸு, சைட் பார், மெனு பார்லாம் வச்ச மாதிரி ஒரு ஹோம் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஒரு லாகின் பேஜ், இது ரெண்டுமே வந்து பண்ண போகிறோம். அண்ட் இது அப்படியே கண்டினியூ பண்ணி நான் அடுத்து MERN ப்ராஜெக்டில் இதே சோர்ஸ் கோடை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக தான் வந்து இது ஒரு ஹைப்ரிட் எபிசோட்னு சொல்கிறேன். ஸோ MERN ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் எபிசோடும் இதுதான் தான் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டெய்ல்விண்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம லாஸ்ட் எபிசோடில் வச்சுருந்தது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாடியில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ண போகிறேன். we'll start from scratch. ஓகே, ஸோ இங்கேருந்து நான் ஆல்சோ இப்போயே சொல்லிக்கிறேன், நீங்கள் 1.5x அந்த மாதிரி வேறு ஒரு ஸ்பீடில் பாருங்கள். பிகாஸ் இது ஸ்லோவாக தான் இருக்கும். ஐம் நாட் டீச்சிங், ஐம் கோயிங் டு ரைட் கோட் சைட் பை சைட் இல்லையா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a bit ஸ்லோ. ஸோ 1.5 வச்சுக்கோங்க. ஐ நோ தெர் ஆர் சம் பீப்புள் கமெண்ட்ஸில் வந்து நான் எப்பயுமே 2x தான் ப்ரோ பார்ப்பேன், 3x பார்ப்பேன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கீங்க. குட் ஃபார் யூ. எல்லாராலையும் அவ்வளோ ஸ்பீடில் கேட்சப் பண்ண முடியாது. பட் இந்த வீடியோ இட்ஸ் கோயிங் டு பி a bit ஸ்லோ. ஸோ அதனால் வச்சுப்போம். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே வந்து நம்ம டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்னு இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு பி டாக்குமெண்ட். ஐ வில் சேஞ்ச் திஸ் டு Kodayo. ஓகே, இட்ஸ் Kodayo. அந்த இமேஜ்லாம் வந்து நான் வைக்க போகிறதில்ல. அந்த அளவுக்குலாம் நம்ம ரொம்ப இன்வால்வ்டாலாம் க்ரியேட் பண்ண வேணாம். ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு டிவ் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அந்த டிவ்வுக்கு முன்னாடி பாடிக்கு வந்து ஒரு கலர் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிஜி கலர் வுட் பி gray-100ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ gray-100 இது ரொம்ப மைல்டான ஒரு கிரே மாதிரி. பட் let us add one more class saying that dark colon bg-gray- ஒரு 700 மாதிரி கொடுப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர் டார்க் மோட். நான் வந்து லேப்டாப் டார்க் மோடில் வச்சுருக்கேங்கிறதுனால இப்படி இருக்குது. பட் யா, ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈவன் மோர் டார்க். ஒரு 900 கொடுத்துருக்கேன். டார்க் மோடில் இருந்தால் அப்படி இல்லைனா இப்படி. லைக் டார்க் மோட்லாம் லாஸ்ட் எபிசோட் ஆஃப் த டெய்ல்விண்டில் நம்ம பார்த்துருந்தோம். ஐ மீன் ப்ரீவியஸ் எபிசோட் ஆஃப் த டெய்ல்விண்டில் பார்த்துருந்தோம். ஸோ ஹோப் யூ ரிமெம்பர் தட். ஓகே, ஃபைன். இப்போ இந்த டிவ்வுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திஸ் டிவ் இஸ் கோயிங் டு பி ஆர் மெனு பார் ஆஃப் சார்ட்ஸ். ஸோ இந்த மெனு பாரில் வந்து எனக்கு லெஃப்ட் எண்டில் வந்து ஐ ஜஸ்ட் நீட் லைக் Kodayo அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருந்தால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நார்மல் டிவ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து Kodayo அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ why is this div not visible? யா, ஐ திங்க் இது விசிபிளாக இருக்குது. பட் வெரி ஸ்மால் டெக்ஸ்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டூ ஒன் திங். இந்த பாடிக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இல்லை, பாடிக்குள்ளே எல்லாத்துக்கும் சொன்னோன்னா இட் வில் பி அன் இஷ்யூ. நான் வந்து இந்த பேரண்ட் டிவ்க்குள்ளே வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் -white. யா, ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ Kodayoங்கிறது வேணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வேணும். அப்புறம் செட்டிங்ஸ்ன்னு சும்மா ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பட்டனாக வைக்க போகிறதுலாம் அதெல்லாம் A டேக்காக வச்சுக்கிறேன். ஸோ லாகின் ஷுட் டேக் மீ டு login.html that we'll write later. இதுக்கப்புறமா வந்து நம்ம எழுதிக்கலாம். பட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு A டேக்கு. இது வந்து settings.htmlனு வச்சுக்கலாம். இதுவும் வந்து இது நான் செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பட் ஜஸ்ட் இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அது செட்டிங்ஸ்னு வைக்கிறத விட இண்டெக்ஸுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். திஸ் இஸ் ஹோம்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ Kodayo லாகின் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது எலிமெண்ட் எழுதியிருக்கோம். பட் திஸ் டசன்ட் லுக் லைக் எ மெனு பார், ரைட்? ஸோ லெட்ஸ் மேக் இட் லுக் லைக் எ மெனு பார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிட்டோமா?
அண்ட் தென் இதுக்கெலாம் வந்து நடுவில் கேப் வந்து ஒழுங்காக இருக்கணும். ஸோ I'll do something. இந்த 2 பட்டன்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம். கோடைவோங்கிற டெக்ஸ்ட் மட்டும் லெஃப்டில் இருக்கட்டும். வில் மூவ் தீஸ் பட்டன்ஸ் டு த ரைட். ஓகே, வில் டூ தட். அது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, பட் இதில் வந்து நான் கிளாஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்பேஸ் -x-4. ஓகே, ஸோ இப்போ லாகின்க்கும் ஹோமுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், பட் லாகின் அண்ட் ஹோம் ஷுட் பி ஆன் த ரைட். லெட்ஸ் டூ தட். ஸோ இப்போ இதுக்கு வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து நான் ஆட்டோன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோன்னு கொடுத்ததுக்கப்புறம் லாகின் அண்ட் ஹோம் ஆர் ஆன் த ரைட், கோடைவோஸ் ஆன் த லெஃப்ட். பட் ஸ்டில் இப்போ இது வந்து எல்லாமே வந்து ஸ்க்ரீனோட எட்ஜில் போன மாதிரி இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஆட் சம் பேடிங் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மேலே இருக்கிற, ஸோ திஸ் இஸ் த மெனு பார் டிவ். இந்த டிவ் வந்து இது ஒரு மெனு பாருங்கிறது வந்து நம்ம இங்கே தான் வந்து கொடுக்குறோம். இந்த என்டையர் திங் இஸ் மெனு பார். ஓகே, இந்த டிவ் தான். ஓ சரி, என்னடா? ஓகே, ஸோ இந்த டிவ் வந்து என்டையர் டிவ் இஸ் ஃபார் த மெனு பார். ஸோ அதில் வந்து ஆண்டவா, இந்த ப்ளூடூத்து நல்லா இந்த அப்டேட் பண்ணிட்டு நான் ஐ திங்க் எல்லா எபிசோட்லையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். எல்லா எபிசோட்லையும் எனக்கு இதே பிரச்சனை வருது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஆட் சம் ஹைட் ஃபார் திஸ். ஒரு H12ன்னு சொல்லி கொடுக்குறேன். பட் அது தெரியணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வைக்கணும். ஸோ லெட்ஸ் ஆட் அ பேக்ரவுண்ட் அண்ட் ஒரு ப்ளூ மாதிரி வச்சுக்கலாம், ஒரு டார்க் ப்ளூ. லெட்ஸ் see how this blue is. Okay, I think I need something a bit more dark. Okay, fine. Let's see how far can we go. Okay, this is better I guess. And இப்போ என்னன்னா, இந்த டெக்ஸ்ட் எல்லாம் முக்கில் போய் இருக்கு இல்லையா? ஸோ லெட்ஸ் ஆட் சம் padding to it so that it becomes better. ஸோ ஒரு P4 கொடுக்குறேன். ஓகே, ஐ திங்க் P4 டாப்பில் வந்து அதிகமாக கேப் விட்ட மாதிரி தெரியுது. ஆர் லெட்ஸ் டூ சம்திங், இதோட ஹைட்டை வேணால் குறைச்சிடலாம். யா, இது வந்து ஹைட் என்ன கொடுத்துருக்கேன், 12 கொடுத்துருக்கேண்ணா. சரி, அப்படியே இருக்கட்டும். ஆர் லெட்ஸ் டூ சம்திங். யா, தேட்ஸ் நாட் gonna work. P4 இருக்கட்டும். ஆர் P2 கொடுத்து பார்ப்போமா? ஓகே, P2 லுக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ கோடைவோ லாகின் ஹோம் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ லாகின் கிளிக் பண்ணோன்னா login.html இருக்குது, பட் login.html நம்ம ஒன்றும் எழுதலை. ஸோ தேட் இஸ் ஃபைன். ஓகே ஃபைன். நான் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே லெஃப்டில் வந்து ஒரு சைட் பார் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அந்த சைட் பார் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒரு கிரிட் மாதிரி வச்சு பிரித்தோம் இல்லையா, ஒரு 20% 30%ங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அப்ரோச் தான் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலி கிரிட் வச்சு பண்ணாமல் நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ரெகுலர் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். வரல அப்படின்னா அதுக்கப்புறம் வேணால் நம்ம கிரிட் பக்கம் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து லே அவுட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ லே அவுட்னா இப்போ பேசிக்லி அங்கே லெஃப்டில் மெனு பார், ரைட்டில் கண்டென்ட்டுங்கிற மாதிரி நம்ம பிரிக்க போகிறோம் இந்த லே அவுட்டை. ஸோ ஒரு வெளியே ஒரு என்க்ளோசிங் டிவ் வச்சாச்சா? இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் எழுத போகிறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர் சைட் பார். ஸோ சைட் பார் அப்படின்னா அதில் வந்து லெட்டஸே எல்லாமே வந்து ஏ டேக்ஸாக இருக்குதுன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ index.html இது வந்து ஹோமுக்கு போகுது. அப்புறம் cart.htmlனு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அது வந்து கார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு வச்சுக்கலாம். dashboard.html. ஐ திங்க் தேர் இஸ் a வெரி குட் சான்ஸ் நான் இந்த ப்ராஜெக்டை மொத்தமாக அபேண்டன் பண்ணிவிட்டு
மர்ன் ஸ்டாக்குக்கு திரும்ப வேறு ஒன்று ஸ்க்ராட்ச்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியல, பார்ப்போம். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அதானடா, அதே தான். என்னன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிக்ஸிங் ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ ரொம்ப மெஸ்டப்பாக ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா, ஐ நியூக் இட் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். எனக்கு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அது நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, ஆல்ரெடி அது பண்ணியிருக்கோமேண்ணா, அது பாதியில் நிற்கிதேண்ணா, இது புதுசாக பண்ணுறீங்களேண்ணா. யூ ஹாவ் டு லேர்ன் அண்ட் கிரியேட் அ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ அதனால் புதுசு புதுசாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து தயங்காதீங்க. ஓகே, ஐ திங்க் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் இன் வாட் டெக்ஸ்ட் வந்து பிளாக்ல இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து டெக்ஸ்ட் ஒயிட்டாக மாற்றுறோம். ஸோ class is equal to text hyphen white. Okay, that's fine. சரி, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒன்று வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே வந்து கார்ட்ஸ் சும்மா ஒரு டெக்ஸ்ட் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் இப்படி இருக்குதா? இந்த மேலே இருக்கிற லே அவுட்டில் வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி ஆட் பண்ணோன்னா கார்ட்ஸும் இங்கே வந்துடுச்சு. பட் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஒரு விட்த் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ விட்த் வந்து ஒரு 16 கொடுத்து பார்ப்போமா? சரி, வித்து 16 கொடுத்தா இதெல்லாம் இங்கே வருது, பட் கார்ட்ஸ் வந்து இங்கே கிட்டே வருது. அப்படின்னா விட்த் வந்து இவ்வளோ தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ லெட் அஸ் இன்க்ரீஸ் த விட்த். லெட் அஸ் மேக் திஸ் 32. ஓகே, 32னா இங்கே வரைக்கும் வருது. லெட் அஸ் இன்க்ரீஸ் திஸ் அ பிட், 36. ஓகே, okay, I think that is fine. Or let's just make this 42. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ கார்ட்ஸ் வந்து இங்கேருந்து வருதா, அதை வந்து கண்டுக்காதீங்க. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது இஸ் யுவர் சைட் பார். ஸோ அந்த சைட் பாருக்கு லெட் அஸ் சேஞ்ச் த கலர். சைட் பாருக்கு வேறு ஒரு கலர் வச்சுக்கலாம். ஸோ பிஜி ஹைஃபன் ப்ளூ ஹைஃபன் ஒரு 700 போட்டுப்போம். 700, why is this so bright? 800 வித்தியாசமே தெரியலடா. Or you know what, I'll just change this to grey. ஆல்ரெடி கிரே 900 இருக்கு. ஏன் அந்த பேக்ரவுண்ட் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது? ஓகே, திஸ் இஸ் டூ பேட். யா, லாட்ஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். இதுதான், அது கொஞ்சம் கடுப்பாக தான் வரும். பட் ஐ நோ ஐ எம் நாட் ரியலி கிரேட் வித் கலர்ஸ். ஸோ ரொம்ப கலர்ஸ் என்னடா இவ்வளோ கேவலமாக வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஐ நோ வாட்ஸ் ஹேப்பனிங், பட் யா, ஐ எம் பேட் வித் கலர்ஸ். ஸோ அது நீங்கள் வேணா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்ன கலர் செட் ஆகும்னு பார்த்து வைங்க. தேட் வுட் பி பெட்டர். ஓகே, இது ஒழுங்காக அலைன் ஆகலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐட்டம் சென்டர் வேணால் யூஸ் பண்ணுங்கள். தேட் வில் ஃபிக்ஸ் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் மேக் திஸ் த என்டையர் ஹைட் அண்ட் தென் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து வேறு செட் இது தானே அந்த இது. ஸோ ஹெச் ஸ்க்ரீன் கொடுத்தா ஐ திங்க் இட் வுட் பி யா ஃபுல்லாக வந்துடுச்சா? இப்போ நான் லெட் அஸ் மேக் தீஸ் திங்ஸ் கம் லைன் பை லைன். முதல்ல இதுக்கு வந்து விட்த்து கொடுக்கணும் அண்ட் அதுக்கு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி ஒன்று கொடுக்கலாம். பிகாஸ் நான் அது மேலே ஹவர் ஆச்சு அப்படின்னா ஐ வாண்டட் டு சேஞ்ச் இட்ஸ் கலர். ஸோ லெட் அஸ் டூ தட். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஏ டேக்காக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு டிவ்வுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம், பேசாமல் இது எதுவுமே ஏ டேக்கே வேணாம், டேரெக்டாக டிவ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நேவிகேட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப வில் சேஞ்ச் திங்ஸ் அப். ரைட் நவ் நேவிகேஷன் இஸ் நாட் our priority. ஸோ லெட் திஸ் பி a div. லெட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் பி a div. இது எதுவுமே ஏ டேக்காக இருக்க வேணாம், டிவ்வாகவே வச்சுப்போம். ஓகே,
So this would also be a div. There are a lot more ways in which you can navigate. A tag யூஸ் பண்ணணுங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. Okay, I think these things lined up nicely. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே வந்து we'll add a class. என்ன அப்படின்னா ஹவர் ஆகுது அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து ஒரு ஆல்ரெடி கிரே 600 இருக்கா, அப்போ வந்து கிரே 900 மாற்ற சொல்லும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். இப்போ ஹோம் மேலே ஹவர் ஆச்சுன்னா அதோட கலர் மாறுது இல்லையா, பட் திஸ் லுக்ஸ் ஆஃபுல் ரைட் நவ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் மார்ஜின்ஸ் அண்ட் பேடிங்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். லெட் அஸ் மேக் இட் லுக் பெட்டர். ஓகே, ஸோ மார்ஜின் ஆட் பண்ணியாச்சு. லெட் அஸ் ஆட் சம் பேடிங் as well. ஓகே, now let us make this rounded. ஏன்னா இது லைக் ஷார்ப் கார்னர்ஸ் இருக்குல்ல, ரவுண்டட் கொடுத்துடலாம். ஓகே ஃபைன். நார்மலாக இருக்கிறப்ப எதுவும் தெரியாது, மேலே நீங்கள் ஹவர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் யூ வில் நோட்டிஸ் இட். ஓகே, நான் ஆக்சுவலி மார்ஜினை வந்து சரி ஓகே, நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு let us change if we really want. ஓகே, ஐ திங்க் திஸ் லுக்ஸ் pretty decent. மேலே ஹவர் பண்ணால் இதாகுது, பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம எங்கள் மெயின் கண்டென்ட் ஏரியாவுக்கு வரலாம். ஸோ மெயின் கண்டென்ட் ஏரியாவில் வந்து நம்ம கொஞ்சம் கார்ட்ஸ் வந்து வச்சு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் let us create one card. அதுக்கப்புறம் let us do other stuff. ஸோ இப்போ இது வந்து லேஅவுட்டில் நம்ம இது வந்து சைட் பார்னு வச்சுக்கலாம். சைட் பார். ஓகே, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தட் நீங்கள் திரும்ப போய் பார்க்குறப்போ உங்களுக்கு எதில் இருக்கீங்க, எதை ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா, மெனு பாரையும் சைட் பாரையும் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வச்சு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு டிவ், ஃபஸ்ட்டு ஒரு டிவ் போட்டுக்கலாம். இந்த டிவ்வில் வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் வைக்க போகிறோம். அண்ட் let us say பராசக்தின்னு வைக்கிறேன். 2026 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். டிஸ்பிளே ஆகுதா? ஓகே ஆகுது. சரி, இப்போ வந்து நம்ம இதை பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு கார்டு மாதிரி ஆக்குவோம். ஆர் I'll just move this text to the previous. Okay, let us make this look like a card first. Class ஒரு நான் வந்து டார்க் மோடில் அதிகமாக ஒர்க் பண்ணது இல்லையா, ஸோ தட் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என்ன கலர் எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ஸோ அதனால தான் ஒரு மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே, let us go with blue 600. How does blue 600 look? Not very nice. Or let's go with something very mild. வெரி மைல்டாக போயிட்டு ஒப்பாசிட்டி வந்து குறைச்சி வச்சிடலாம். நோ வாட் that will do. பேக்ரவுண்டில் இருக்கிறத வந்து text hyphen black. Okay, I'm not sure if this looks good. I'm not sure looks good or விடுங்க. I'm pretty sure this looks bad, but that is not what we are concerned with. ஓகே, இதில் என்னைய கொஞ்சம் பேர் ஏன்னா யூஐ டிசைன் கோர்ஸ் போடுறான்னு கேட்குறாங்க. என்னடா சொல்லுறாங்க, நானே டிசைன் சென்ஸ் இல்லாத ஒரு ஆள். ஓகே ஃபைன், let us add some margin, add some padding as well.
சரி, இது வந்து இது ஹைட்டு கூட கொஞ்சம் கொடுத்துப்போம். ஏன்னா இது ரொம்ப ஒரு கார்டு மாதிரி இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ ஹைட் 36 கொடுத்தா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். சரி, ஃபைன். ரவுண்டட் கொடுத்துடலாம். ஓகே, ரவுண்ட்னஸ் வேணால் நீங்கள் கூட்டிக்கோங்க, தட் இஸ் அப் டு யூ. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி மல்டிபிள் கார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த கார்டு எனக்கே சுத்தமாக பிடிக்கல. பட் நம்ம வந்து ஜஸ்ட் worry about the bones, not about the skin right now at least. சரி, வெளியே வந்து let us make this a grid. ஓகே, ஸோ கிரிட்னு போட்டோன்னே அந்த ஸ்பேஸிங் வந்து தானாக இதாகிடுச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து காலம் எத்தனைன்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அது let us do that. grid hyphen calls hyphen 1ன்னு கொடுக்கலாம். ஸோ அது 1 வந்து எதுக்கு அப்படின்னா the default thing. பட் ஸ்க்ரீன் வந்து ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னா grid hyphen calls hyphen 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதே இது மீடியம் ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னா grid hyphen calls hyphen 3 அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே, லார்ஜ் ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னா grid hyphen calls hyphen 4ன்னு வச்சுக்கலாம். ஓகே, டிபெண்டிங் அப்பான் த ஸ்க்ரீன் சைஸ் 3 or 4 வந்து வர்ற மாதிரி வச்சுப்போம். அண்ட் இந்த கார்ட்ஸை வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரெப்ளிகேட். நீங்கள் இது ஆக்சுவலாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கார்ட்ஸை நீங்கள் இப்படி போட மாட்டீங்க, டைனமிக்காக தான் அது லோட் ஆக போகுது. பட் ஜஸ்ட் ஒரு இதுக்காக போடுறோம். ஓகே, ஸோ ஐ திங்க் இதில் வந்து கேப் எக்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய கிளாஸ் வச்சு கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது. கேப் ஹைஃபன் எக்ஸ் ஹைஃபன் 2 பத்தல 4. ஓகே, ஐ கெஸ் கேப் ஹைஃபன் ஒய் ஹைஃபன் 4. ஒய்யில் மட்டும் 4னா அதிகமாக காட்டுறான், பட் எக்ஸில் 4னா கம்மியாக இருக்குது. ஓகே, ஃபைன். என்ன சொல்ல, இது வந்து நல்ல பெரிய ஸ்க்ரீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். 4 கார்டும் பத்தலை. லெட்ஸ் ஜஸ்ட் மேக் த கார்ட்ஸ் வைட் அ பிட் தென். ஓகே, W hyphen 36 42 48. ஓகே, ஐ கெஸ் திஸ் இஸ் ஓகே. இவன் கிரிட்டுங்கிறதுனால நம்ம ஒருத்தனை அட்ஜஸ்ட் பண்ணால் அதை வச்சு எல்லோரும் தானாக அட்ஜஸ்ட் ஆகுறாங்க. பட் யூ கேன் ரெப்ளிகேட் த கிளாஸ் டு அதர்ஸ் ஆஸ் வெல், தட் இஸ் பெட்டர். இப்படி சும்மா உன்னோட விடாதீங்க, எல்லாத்துலேயுமே W48ங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பேசிக்லி நான் பண்ண வேண்டிய இதுதான் ட்ரை பண்ணேன். ஓகே, கொஞ்சம் இதோட பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும்னு நினச்சேன், பட் லுக்ஸ் ஆஃபுல். சாரி ஃபார் தேட், பட் திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ். ஓகே, I'll just add a margin here. ஓகே, ஃபைன். ஸோ ஒரு மெனு பார் எப்படி பண்ணணும், சைட் பார் எப்படி பண்ணணும், கார்ட்ஸை வந்து எப்படி ஒரு கிரிட்டில் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ஹோம் பேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. ஐ ப்ராமிஸ் MERN ஸ்டாக்கில் போகிறப்ப ஐ வில் ட்ரை டு மேக் த டிசைன்ஸ் லுக் குட். வேறு ஏதாவது ஒரு இதை எடுத்து அப்படியே க்ளோன் பண்ண ட்ரை பண்ணுவோம். தட் வில் மேக் இட் லுக் பெட்டர். ஸோ வில் டூ தட். ஓகே, இப்போதைக்கு லைக் டெய்ல்வின் கிளாஸஸை வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த மாதிரி காம்பனன்ஸாக, லைக் பேசிக்காக அப்ஜெக்டிவ் என்னன்னா காம்பனன்ஸ் பில்ட் பண்ணணும். லைக் யூட்டிலிட்டி கிளாஸஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பட் யூட்டிலிட்டி கிளாஸஸை வச்சு நம்ம எப்படி காம்பனன்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் வந்து இது. பட் ஓகே, ஓரளவுக்கு ஓகேயா இருக்குன்னு வச்சுக்கோம். நவ் லெட் அஸ் மூவ் டு த லாகின் பேஜ். ஸோ லாகின் பேஜ் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபார்ம்ஸ் இருக்கிறப்ப எப்படி டீல் பண்ணுறோங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக. ஸோ லாகின் பேஜ் போய் இது பண்ணலாம். ஐ வில் கிரியேட் அ ஃபைல் ஹியர், login.html. okay, and
இந்த index.html இதை 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 காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பாடியை மட்டும் I'll remove. ஓகே ஃபைன். யா மற்றதெல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே போய் நேவிகேட் பண்ணி பார்ப்போமா? யா login.html ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி can't getன்னு வந்துச்சு, பட் இப்போ வந்து ஒயிட் பேஜ் வருது, விச் இஸ் ஃபைன். ஸோ இப்போ வந்து லாகினில் வந்து நம்ம இந்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஒரு சைன் அப் பட்டனு, அது எல்லாத்தையும் ஒரு கார்டில் வச்சு சென்டர் பண்ணணும். அதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ அதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாமா? இதுக்கு கிளாஸ் bg-gray-100. நான் இதை வந்து லைட் மோட்லேயே வச்சுக்கிறேன். எனக்கு வந்து டார்க் மோட் வேணாம். ஓகே, இதுக்குள்ளே வந்து let us create a div. இந்த டிவ்வில் தான் வந்து நம்ம அந்த இன்புட் ஃபீல்ட்லாம் வந்து வைக்க போகிறோம். ஸோ இன்புட் ஃபீல்ட்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு லாகின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லாகின் டெக்ஸ்ட் வந்துடுச்சு. Now we don't want this at the end, we want this right and center. இந்த மாதிரி ரைட் அண்ட் சென்டர் கூட ரைட் இன் த சென்டர், நடுவில் ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்து அதில் வரணும். ஓகே, ஸோ அது நம்ம பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். இப்போ இது வந்து இப்போ வந்து இந்த டிவ் வந்து ஒரு கார்டு மாதிரி இருக்க போகுது இல்லையா? ஸோ இந்த டிவ்வுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். ஸோ வந்து ப்ளூ 100 மாதிரி கொடுக்குறேன். ஓகே, மைல்டு ப்ளூவாக இருக்குது, விச் இஸ் ஃபைன். இப்போ இந்த பாடி வந்து ஐ வாண்டட் டு பி என்டையர் விட்த் ஆஃப் த ஸ்க்ரீன், சாரி என்டையர் ஹைட் ஆஃப் த ஸ்க்ரீன், தட்ஸ் ஃபைன். இந்த உள்ளே இருக்கிற லாகின் கார்டுக்கு வந்து லெட் அஸ் செட் ஹைட் ஆஃப் அவர் ஓன். இது ரொம்ப குட்டியாக இருக்குது, இதை விட பெருசாக வைக்கணும். ஆர் ஹைட் வைக்க வேணாம், நம்ம வந்து உள்ள காம்போனன்ட்ஸ் வச்சுக்கலாம், அது எப்படி ஆட் அப் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து நான் ஒரு ஃபார்ம் டேக் கொடுத்துட்டு அந்த ஃபார்ம் டேக்குள்ளே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபார்ம் வந்து சப்மிட் ஆச்சு அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து let us make it bring it back to index.html. ஸோ ஹோம் பேஜுக்கே போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இமெயிலு. ஸோ இமெயில்னால் முதல்ல இமெயில்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் வேணும் இல்லையா? ஸோ லேபிள் ஃபார், அது ஃபார் வந்து அடுத்த இன்புட் ஃபீல்டோட ஐடி என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். பட் இப்போதைக்கு இன்புட் ஃபீல்டு ஐடி வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இன்புட்டு, இதில் வந்து இமெயில்னு கொடுத்துக்கிறேன் டைப். ஓகே, நேம் இஸ் ஆல்சோ இமெயில், ஐடி இஸ் ஆல்சோ இமெயில். இந்த ஃபாரில் வந்து இமெயில் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த லேபிள் மட்டும் இருக்குது. இப்போ இன்புட் வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ இன்புட் தெரிய வைக்கணும் என்ன பண்ணலாம்? let us add some classes to this. ஸோ கிளாஸ் முதல்ல ஒரு பார்டரை போட்டிங்கன்னா இன்புட் வந்து தெரியும். ஓகே, பார்டர் தெரிஞ்சிருச்சா? ஸோ let us make this rounded. ஓகே, கொஞ்சம் ரவுண்டடாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஒரு பேடிங்கை கொடுப்போம். ஸோ இதே மாதிரி இமெயிலுக்கு எப்படி நம்ம இங்கே பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி we need one more thing for என்னது பாஸ்வேர்டுக்கும் வேணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த லேபிள் அண்ட் இதை வந்து இதை ஒரு டிவ்க்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வில் டூப்ளிகேட் திஸ். ஓகே, இப்போ இந்த டிவ்வை வந்து நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இமெயிலுக்கு பதிலாக நான் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபார் பாஸ்வேர்ட் டைப்பும் will be password, name password, id is also password. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து காட்டுறான், பட் தட் இஸ் ஃபைன். ஸோ பாஸ்வேர்டில் டைப் பண்ணால் இது வருது, இங்கே டைப் பண்ணால் ஓகே. ஸோ எசென்ஷியலி வாட் வி நீட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இது கீழே ஒரு பட்டன் வந்து நம்மளுக்கு வேணும், let us create that button. ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் பட்டன் வந்து நார்மலாக க்ரியேட் பண்ணிடுவீங்க, பட் டெய்ல்விண்டில் அது பார்க்க பட்டன் மாதிரி இருக்கணும்னா அதுக்கும் நம்ம கிளாஸஸ் ஆட் பண்ணணும், வில் டூ தட். ஸோ பட்டனுக்குள்ளே சப்மிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், இல்லை லாகின்னே கூட வச்சுப்போம். ஓகே, ஸோ லாகின் டெக்ஸ்ட் மட்டும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு வந்து வில் ஆட் கிளாஸ். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒரு ப்ளூ 600 கொடுத்துக்கலாம்.
ஓகே, உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக இருக்கட்டும். ஒரு பேடிங் வந்து 2 கொடுத்துக்கிறேன். அண்ட் விட்த் வந்து ஃபுல் விட்த் கொடுக்குறேன். பட் இப்போ இது ஃபுல் விட்த்னோன்னு இப்படி தெரியுது. பட் இந்த கார்டே வந்து விட்த் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபுல் விட்த்னா இப்படி வராது, வேறு மாதிரி தான் வரும். ஸோ தட்ஸ் ஃபைன். அது கொஞ்ச நேரத்தில் சேஞ்ச் ஆயிரும், அதை பற்றி வரி பண்ண வேணாம். ஓகே, அண்ட் ஒரு மார்ஜின் கொடுத்துக்கிறேன். வேறு என்ன, ரவுண்டட் ஆக்கிக்கிறேன். ஓகே, ஸோ மார்ஜின் லெஃப்ட்டில் மட்டும் வந்திருக்கு, ரைட்டில் வரல, ஏன்னா ஃபுல் விட்த் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த வெளியே இருக்கிற கார்டு இருக்குல்ல, அந்த கார்டோட விட்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த கார்டு. இதுக்கு வந்து விட்த்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். W1/2 கொடுத்து பார்ப்போமா? யா, சூப்பர். W1/2 கொடுத்தோன்னா அது வந்து அந்த width of the width of the screenல half அந்த மாதிரி இருக்கு. 1/2 ஆக்சுவலி கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். 1/4 கொடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபைன். இப்போ வந்து let us put it right in the middle. ஸோ இந்த மேலே இருக்கிற இது இருக்கு இல்லையா, இதில் வந்து ஐட்டம்ஸ் சென்டர்னு கொடுப்போம். ஓகே, ஜஸ்டிஃபை சென்டரும் ஆட் பண்ணுறேன். ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. ஃப்ளக்ஸு கொடுக்கல இல்லையா? ஃப்ளக்ஸு கொடுத்தா தானே இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். யா, ஓகே ஃபைன். ஸோ நடுவில் வந்துருச்சு, பட் ஆப்வியஸ்லி இட் லுக்ஸ் ஆஃபுல் இல்லையா? ஸோ ஹைட்டும் வந்து வி ஹாவ் டு இன்க்ரீஸ். ஸோ ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்கேன்? இங்கே வந்து ஹைட்டே கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இதுக்கு வந்து ஒரு பேடிங், ஒரு சிக்னிஃபிகண்ட் பேடிங்கை வச்சிடலாம். ஓகே ஃபைன். ஐ திங்க் விட்த் வந்து இதோட அதிகமாக தேவைப்படும். ஓகே, இப்போ இது அதிகமாக இருக்குது. நான் ஒரு மேனுவலாகவே ஒரு விட்த்து கொடுத்துறேன். பர்சன்டேஜ் கொடுத்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. விட்த்து வந்து 80 கொடுத்துருக்கேன். யா, திஸ் லுக்ஸ் ஓகே இஷ். அப்படியே ஓகே இஷ்ஷாகவே இருக்கட்டும். இப்போ இந்த லாகின் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டியாக இருக்குது. அதை வந்து ஒரு டெக்ஸ்ட் எக்ஸல் போட்டு பார்ப்போமா? ஓகே ஃபைன். இப்போ இந்த இமெயில், பாஸ்வேர்டு, லாகின் எல்லாமே கீழே கீழே இருக்குது. பட் எல்லாத்துக்கும் ஒரு மார்ஜின் வந்து ஆட் பண்ணால் பெட்டர், ஏன்னா எல்லாம் ரொம்ப ஒட்டினாப்பில் இருக்குது. ஸோ லெட் அஸ் ஆட் சம் மார்ஜின். அண்ட் இந்த லாகின் வந்து ஒரு மாதிரி இருக்கான், ஏன்னா லாகின்க்கு மட்டும், அந்த பட்டனுக்கு மட்டும் நான் தனியாக ஒரு மார்ஜின் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதை நம்ம எடுத்து விட்டுறலாம், பிகாஸ் எல்லாத்துக்கும் ஓவராலாக பேடிங் கொடுத்துட்டோம்ல. யா, ஸோ ஃபைன். இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு மார்ஜின் டாப் அல்லது மார்ஜின் பாட்டம் ஆட் பண்ணும். மார்ஜின் பாட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுவோம். I think that would make things look a bit better. So MB-2, MB-4. Okay. Class MB-4. இதை வந்து இந்த டெவுக்கும் கொடுத்துடலாம். பட்டனுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட்டன் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவோமா? இது ஒரு மாதிரி அலைன்மெண்ட் ஒழுங்காக இல்லாமல் இருக்குல்ல, லெட் அஸ் அரேஞ்ச் தட். வெளியே இருக்கிறதுக்கு ரவுண்டட் கொடுத்தனா இல்லையானே தெரியலையே. ஜூம் பண்ணி பார்ப்போமா? ஷார்ப்பாக இருக்கான். அந்த கார்டுக்கும் ஒரு ரவுண்டடை கொடுத்து விட்ருவோம். அதாவது எதுனா இந்த லாகினோட டோட்டல் இது ரவுண்டட். எஸ், லுக்கிங் பெட்டர். இப்போ இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணுவோம். ஆக்சுவலி நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த இமெயில் முந்தின லைனில் வச்சுட்டு டெக்ஸ்ட் ரெண்டும் அடுத்தடுத்த லைனில் வர்ற மாதிரி வச்சா பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா வரல அப்படின்னா விட்டுறலாம். ஓகே, யா, இமெயில் ஃபுல். அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் W ஃபுல் வைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் திஸ் லுக்ஸ் அ லாட் கிளீனர், மச் பெட்டர்னு நினைக்கிறேன்.
இந்த வெளியே இருக்கிற இந்த ஓவரால் இந்த கார்டுக்கு ஒரு ஷேடோ மட்டும் ஆட் பண்ணிப்போம். நீங்கள் ஷேடோ வந்து ஆக்சுவலி இண்டெக்ஸ் பேஜில் கார்ட்ஸுக்கும் ஆட் பண்ணியிருக்கலாம், நான் மறந்துட்டேன். இங்கே வந்து நம்ம ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ஷேடோ -md. எஸ், ஓகே. இதுதான் நம்ம லாகின் பேஜு. இமெயிலு, பாஸ்வேர்டு, லாகின்னு. ஓகே, பார்க்குறதுக்கு ஒரு லாகின் பேஜ் மாதிரி இருக்கான். இவன் என்ன மெனு பாரை தூக்கிட்டு வந்து எங்கேனாலும் வச்சுக்கோங்க, தட் இஸ் உங்கள் விருப்பம் தான். பட் காம்பனன்ஸாக எப்படி செய்யணுங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதை வந்து நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பெருசாக வசனம் பேசியிருப்பேன். இந்த மாதிரி இதை வந்து நான் திரும்ப யூஸ் பண்ணிக்கிறேன் MERN ப்ராஜெக்ட்டுக்குன்னு. ஐ எம் நாட் கோனா டூ தட். ஐ டோன்ட் ரியலி லைக் திஸ். MERN ப்ராஜெக்ட்டுக்கு லெட் அஸ் கிரியேட் அ க்ளோன், எக்ஸாக்ட் க்ளோன். கலரில் இருந்து எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு க்ளோன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள், லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதை க்ளோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப காம்ப்ளிகேட்டாக லைக் நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம்லாம் போகாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸ்லாம் என்ன பிரச்சனைனா, நான் ஸ்ட்ரீமிங் அந்த லாஜிக்லாம் வந்து நம்ம எழுதணும்னா அது மாதக்கணக்கில் அந்த ஒரு சீரீஸே போயிடும். that's not possible. Suggest me something simple. Tailwind இதோட முடிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு டெய்ல்விண்டில் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூ கேன் கன்வெர்ட் திஸ் பேஜ் டு டார்க் மோட் as well. ஸோ டார்க் மோடில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பாருங்கள். அண்ட் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் தி சேம் திங்ஸ் தட் வி ஹவ் டன் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் யர் ஓன். ஐ ஹோப் யூ people have really good taste compared to me. So that is it for this video and thanks for watching the Tailwind course. உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.